2026 மார்ச் மாதத்தில் இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள அமெரிக்கா இங்கிலாந்து கூட்டு ராணுவ தளம் தியாகோ காசியா மீது ஈரான் நீண்ட தூர பாலிஸ்டிக் ஏவுகணைகளை நோக்கி ஏவியதாக தகவல்கள் வெளியாகின. இந்த தாக்குதல் வெற்றியடையவில்லை என்றாலும் இது உலக பாதுகாப்பு அமைப்புகளில் மிகப்பெரிய கவலையை உருவாக்கியுள்ளது. பல தகவல்களின்படி அமெரிக்க கடற்படையின் ஈஜிஸ் பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் மற்றும் SM-3 மிசைல் தடுப்பு அமைப்பு செயல்பட்டு ஏவுகணை தாக்கத்தை தடுக்க முயன்றதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் 3 முக்கியமான மாற்றங்களை சுட்டிக்காட்டுகிறது. ஈரான் நீண்ட தூர தாக்குதல் திறனை விரிவுபடுத்தியுள்ளது. இந்திய பெருங்கடல் புதிய ராணுவ போட்டி மையமாக மாறுகிறது. உலக வர்த்தக மற்றும் கடற்படை பாதுகாப்பு கணக்கீடுகள் மாற்றமடையலாம். இந்த சம்பவம் தனித்துவமான ஒன்று அல்ல, அது மத்திய கிழக்கில் உருவாகி வரும் புதிய சக்தி மோதலின் ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான பதற்றம் கடந்த 2 தசாப்தங்களாக தொடர்ந்து வளர்ந்து வருகிறது. இந்த பதற்றத்தை அதிகரித்த முக்கிய காரணங்கள் மத்திய கிழக்கு ராணுவ கூட்டணிகள், அணு ஆயுத தொடர்பான பிரச்சினைகள், கடற்படை பாதுகாப்பு, ட்ரோன் மற்றும் ஏவுகணை தொழில்நுட்ப வளர்ச்சி. இந்த பின்னணியில் இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள தியாகோ காசியா தளம் மிக முக்கியமான ராணுவ மையமாக மாறியுள்ளது. காசியா உலகின் மிகவும் பாதுகாப்பான கடற்படை மற்றும் விமானப்படை தளங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த தளம் செயல்படும் முக்கிய பங்களிப்புகள்: அமெரிக்காவின் நீண்ட தூர குண்டுவீச்சு விமானங்கள் இங்கிருந்து இயக்கப்படுகின்றன. இந்திய பெருங்கடலில் செயல்படும் அமெரிக்க கடற்படைக்கு இது முக்கிய ஆதரவு மையம். செயற்கைக்கோள் கண்காணிப்பு மற்றும் கடல் ரேடார் கண்காணிப்பு இங்கிருந்து நடைபெறுகிறது. இந்த தளத்தில் இருந்து பின்வரும் பகுதிகளை எளிதில் அடைய முடியும். மத்திய கிழக்கு தியாகோ காசியா மீது ஏவுகணை முயற்சி ஒரு சாதாரண ராணுவ நிகழ்வு அல்ல, அது 3 முக்கிய தகவல்களை வெளிப்படுத்துகிறது. ஈரான் தனது நீண்ட தூர தாக்குதல் திறனை உலகிற்கு காட்ட முயல்கிறது. அமெரிக்கா தனது உலகளாவிய ராணுவ கட்டமைப்பை பாதுகாக்க புதிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியுள்ளது. இந்திய பெருங்கடல் எதிர்காலத்தில் உலக பாதுகாப்பு அரசியலின் முக்கிய போர்க்களமாக மாறலாம். இந்த காரணங்களால் பல பாதுகாப்பு ஆய்வாளர்கள் இதை இந்தியன் ஓஷன் ஸ்ட்ராட்டஜிக் டர்னிங் பாயிண்ட் என்று விவரிக்க தொடங்கியுள்ளனர். இதுபோன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். நன்றி, வணக்கம்.